السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. தூய்மை பாடம் பாடம் 4 மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தம். மாதவிடாய் இரத்தம் என்றால் என்ன? மாதவிடாய் இரத்தம் என்பது ஒரு பெண்மணிக்கு, அதாவது ஒரு பருவ வயதை அடைந்த பெண்மணிக்கு நோயின் காரணமாக அல்லாமல், பிரசவத்தின் காரணமாக அல்லாமல், பிறப்புறுப்பிலிருந்து ஏற்படக்கூடிய வெளிப்படக்கூடிய இரத்தம்தான் மாதவிடாய் என்று சொல்லப்படுகிறது. பிரசவ இரத்தம் என்பது ஒரு பெண்மணி குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது, குழந்தையை ஈன்றெடுக்கின்ற சமயத்தில் இருந்து சில நாட்கள் அவளுக்கு என்ன செய்யும்? இரத்தம் பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்படும். இதனை பிரசவ இரத்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதவிடாய் இரத்தமும் பிரசவ இரத்தமும் வெளிப்படக்கூடிய பெண்மணிக்கு தொழுவதும் நோன்பு நோற்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் மாதவிடாய் இரத்தம் வெளிப்படக்கூடிய பெண்மணியினுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதா அக்பலத்தில் ஹைலத்து ஃபதஇ ஸலாத வ இதா அத்பரத் ஃபக்ஸிலி அன்கி தம வஸல்லி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். உனக்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்று சொன்னால் நீ என்ன செய்து விடு? தொழுகையை விட்டுவிடு. மாதவிடாய் உன்னை விட்டும் நீங்கிவிட்டது என்று சொன்னால் அதனுடைய இரத்தத்தை கழுவிவிட்டு குளித்துவிட்டு நீ என்ன செய்து கொள்? தொழுகையை நிறைவேற்றிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்மணியும், அதே போன்று பிரசவ இரத்தம் வெளிப்படக்கூடிய பெண்மணியும் தொழுகை அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நோன்பும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகையை பொறுத்தமட்டில் மாதவிடாய் காலங்களிலும் சரி, பிரசவ இரத்தம் வெளிப்படக்கூடிய காலங்களிலும் சரி, ஒரு பெண்மணி அந்த காலகட்டங்களில் உள்ள தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய, அதாவது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடமையான நோன்பாக இருக்கின்ற காலகட்டத்தில், அதாவது இப்போ ரமலானுடைய காலகட்டம் வருகிறது. அப்போ இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தை அடைந்தாலோ அல்லது அவளுக்கு பிரசவம், குழந்தை பேறு ஏற்பட்டாலோ, அந்த பெண்மணி எத்தனை நாட்கள் விடுபட்டிருக்கிறதோ, எத்தனை நாட்கள் நோன்பு தடைபட்டிருக்கிறதோ அவற்றை திரும்ப கவா செய்வது, மீண்டும் அதை பிடிப்பது ஒரு பெண்மணியின் மீது கடமையாக இருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு கலா என்பது இல்லை, நோன்பிற்கு கலா இருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும்
ஒரு மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்மணி, இப்போ ஒரு பெண்மணிக்கு என்ன வருகிறது, ஒரு வக்துடைய நேரத்தில் மாதவிடாய் வந்து வருகிறது. ஆனால் அந்த வக்தினுடைய தொழுகையை அவள் என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் அசருக்கு பிறகு ஒரு பெண்மணிக்கு என்ன வந்து விடுகிறது, மாதவிடாய் வருகிறது. அவள் அசருடைய வக்தில் இருக்கிறாள், அந்த நேரத்தில் இருக்கிறாள். அந்த மாதவிடாய் வருவதற்கு முன்னால் அவளுக்கு என்ன இருக்கிறது, அசருடைய தொழுகை கடமையாக இருக்கிறது. அந்த தொழுகை என்ன செய்யணும், நிறைவேற்றியாக வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்யலை, நிறைவேற்றலை. இப்போ என்ன செய்வது, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. அப்படி என்று சொன்னால் மாதவிடாய் தீர்ந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தினுடைய தொழுகையை கலா செய்ய வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளணும். அதே போன்று ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் நின்று விடுகிறது, சரியா, நிற்கக்கூடிய நேரம். இப்போ ஃபஜ்ருக்கு பிறகு லொஹருடைய நேரத்தில் அல்லது லொஹருடைய வக்து முடிவதற்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளுடைய மாதவிடாய் நின்று விடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் அவள் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாகிவிட்டு அந்த நேரத்தினுடைய தொழுகையை நிறைவேற்றுவது அவளுக்கு என்ன இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி ஃபஜ்ருடைய நேரத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலை, என்ன சஹரெல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவள் என்ன செய்ய வேண்டும், நோன்பை தொடர முடியாது. அப்போ அந்த நோன்பை என்ன செய்தாக வேண்டும், இந்த மாதவிடாய் முடிந்ததற்கு பிறகு கலா செய்ய வேண்டும். அதே போல ஒரு பெண்மணிக்கு ஃபஜ்ருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு, சரியா, அதாவது சஹரெல்லாம் வச்சாச்சு, ஃபஜ்ருடைய நேரமும் முடிஞ்சாச்சு, முடிந்ததற்கு பிறகு ஒரு நிமிடம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் மாதவிடாய் ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அவளும் என்ன செய்ய முடியாது, நோன்பை தொடர முடியாது. அதே போன்று ஒரு பெண்மணிக்கு நோன்பினுடைய கடைசி நேரம் மகரிப் வர போகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளணும், சரியா. அடுத்தது அதே மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்மணி மாதவிடாயில் இருக்கிறான். அவள் என்ன செய்கிறாள், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்னால் அவளுக்கு மாதவிடாய் நின்று விடுகிறது. அப்போ இந்த பெண்மணி என்ன செய்வது, அவள் நோன்பு நோற்பதற்கு என்ன இல்லை, தடை இல்லை, சரியா. நோன்பு நோற்பதற்கு அவளுக்கு தடை இல்லை. அவள் குளிக்காமலே என்ன செய்யலாம், நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இதையும் கவனத்தில் கொள்ளலாம். அதே போன்று ஒரு மாதவிடாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஃபஜ்ருடைய நேரம் கழிந்து 1 நிமிடம் தான் ஆகிறது. அவள் அந்த நேரத்தில் அவள் சுத்தமாயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் என்ன செய்ய முடியாது, அந்த நோன்பை தொடர முடியாது. அடுத்த நாள் தான் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். அந்த நாளுக்குரிய நோன்பை கலா செய்ய வேண்டும். இப்போ இதெல்லாம் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்மணிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் அல்லது பிரசவ இரத்தம் வெளிப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் திக்ர் செய்வது, துஆ செய்வது, தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் சொல்லுவது, அதே போன்று ஹதீஸுகளை படிப்பது, மனநமிட்டிருக்கின்ற குர்ஆனை ஓதுவது
குர்ஆனை மனனம் செய்வது, இவை எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன கிடையாது, ஹராம் கிடையாது. ஆனால் மாதவிடாய் பிரசவ ரத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழுகை, நோன்பு இவை இரண்டும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். இன்னும் ஒரு விஷயத்தில் என்ன இருக்கிறது, அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது குர்ஆனை தொடுவது, இப்போ சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆனை தொடக்கூடாது, மாதவிடாயுடைய காலத்தில் என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சில அறிஞர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். அதே போன்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, அது ஹராம் இல்லை, அது அனுமதிக்கப்பட்டது தான், மாதவிடாயுடைய காலத்தில் என்ன செய்யலாம், குர்ஆனை தொடலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்மணியும் பிரசவ இரத்தம் ஏற்பட்ட பெண்மணியும் தங்களுடைய நிலைப்பாடுகளை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.